ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகிறது. உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். உனக்கு நல்லது நடக்கச் செய்ய போகிறேன். இனி உனக்கு கவலை என்பதே தெரியாது. நான் உன் வீட்டிற்கே வரப்போகிறேன். இனி உன் வீடு வசந்தமாக மாறப்போகிறது என் தங்கமே. உன்னால் முடியாத காரியமென்று இனி எதுவுமே இருக்காது. என்னுடைய துணையும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதுமே இருக்கும். மிகவும் மகிழ்ச்சியான செய்தி உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கும். இன்றோடு அனைத்து கவலைகளுமே உனக்கு முடிவுக்கு வரப்போகிறது. நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய். சிவபக்தியை தேடும் பொழுது ஈசனால் ஏற்படும் கஷ்டங்களையும் சோதனைகளையும், ஏன் பிச்சை எடுக்கும் நிலைமை வந்தால் கூட ஈசனில் துணை கொண்டே நம்பிக்கையோடு போராடி வர வேண்டும். என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அதற்கான திருப்புமுனைதான் இன்று உனக்கு ஆரம்பமாக போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நான் தான் உன் வீடு தேடி வந்து விட்டேனே. இனி எதற்காக கவலை? இனி எல்லாமே நல்லதாக மட்டும்தான் உனக்கு நடக்கும். உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையால் உன் திறமைக்கு நீயே தடை போட்டு கொள்ளாதே. முடியும் என்று நம்பு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும்? உனக்கு நீயே ஏன் தடை போட வேண்டும்? எல்லாவற்றையும் துணிந்து செயல்படு. அகங்காரம் இன்மையே என்னுடைய வடிவம், என்னுடைய தத்துவம். என் உதவியை வேண்டுபவர்கள் அகங்காரம் அற்றவர்களாக என்றுமே இருக்க வேண்டும். மனதுக்குள்ளே எப்பொழுதும் சாந்தி இருக்க வேண்டும். அவர்கள் முகம் இன்முகமாக இருக்க வேண்டும். எதுவும் நன்றாக நடக்கும்படி அவர்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும்படி இருக்க வேண்டும். உன்னுடைய முகத்தில் அகங்காரம், பொறாமை எண்ணம், வஞ்சகம் போன்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து உன்னுடைய முகத்தில் எப்போதும் ஒரு அன்பை கொண்டு வா. மனதளவில் உடைந்திருந்த எனக்கு ஒரு மருந்தென, ஒரு உறவாக, ஒரு உயிராக அந்த சிவனே கிடைத்திருக்கிறார். அந்த சாயப்பாவே எனக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை வெறும் வார்த்தைகளால் நீ சொல்லக்கூடாது. நீ முழுமையாக உணர்ந்து அதன் வழி நீ நடந்தால்தான் உனக்கு அதற்கான சிறந்த பலன் கிடைக்கும். எல்லாவற்றையுமே நம்பிக்கை கொண்டு பார்க்க வேண்டும். நம்பிக்கையின்றி எதுவுமே நடக்காது. நீ என்னுடைய குழந்தை. நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னை நல்வழிப்படுத்துகிறேன். நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எதன் மீது ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரமில்லை. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. பணிந்து போக தெரிந்து கொள். தவறில்லை. உறவுகளை வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும். யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ, இல்லை நெருங்கிய நண்பர்களோ, இல்லை நம்பிக்கையான உறவுகளோ, கேளிக்கையாக நினைத்து பேசாதே. ஏளனமாகவும் பேசாதே. நீ காண்பது அனைத்தும் மாயை. இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை. எதுவும் நிரந்தரமில்லை. விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு. தவறில்லை. ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே. உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தவறில்லை. உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும். நீ செய்த தவறுகள், பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக உன்னை நான் மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக நான் செய்திருக்கிறேன். நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன், அன்புடன், கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள். நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன். உன் இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்படு. உன்னை சுற்றி எழும் குரல்களை கேட்டுக்கொண்டு நிற்காதே. அது உன் இலக்கை அடைய விடாமல் செய்ய முயற்சிக்கும் குரல்கள் என்பதை உணர்ந்து கொள். உன் பாதைக்கு நான் துணை நிற்பேன். வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவில் கொள். நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் விதிக்கப்பட்ட நல்லதும் கெட்டதும் நடந்தே தீரும். கெட்டதை அனுபவமாகவும் நல்லதை மகிழ்ச்சியாகவும் அனுபவிக்க வேண்டும். உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை. உங்களை புரியாதவர்களின் கோபத்தை பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஒரு மனிதனிடம் தீமை செய்யும் அளவிற்கு சக்தி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக மற்றவருக்கு நன்மை செய்வதற்கு அதைவிட சக்தி அதிகம் அவரிடம் இருக்கும். முயற்சி செய்யாமல் கடவுளின் உதவியே செய்யவில்லை என்றால்
என்றால் என்ன அர்த்தம்? முதலில் உன் மீது நம்பிக்கை வைத்து முதல் அடியை எடுத்து வை. உன் தைரியத்தை பார்த்து கடவுள் உனக்கு உதவி செய்ய 1000 அடி உனக்கு முன்னால் எடுத்து வைப்பார். நல்லது நடக்கப் போகிறது. நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை செய், நல்லதை பார், நல்லதை கேள். வேறெதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நல்லது 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 மட்டுமே நீ நினைத்தால் உன் வாழ்க்கை வளமாகும். வசந்தங்கள் வீசும். உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன், ஏமாற்றுவேன் என எப்போதும் என்னை நினைக்காதே. உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நீ சுகமாக இருக்க பல விஷயங்கள் இருக்க. இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத ஒன்றுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய்? உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது. தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது. பயமே உன்னை கொன்று கொண்டிருக்கிறது. உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியை போல காட்டிக் கொண்டிருக்கிறது. உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சேர்த்து வருகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உளைச்சல் தரும் விஷயங்களை எண்ணி தத்தளிக்கிறாய். என்று உன்னை நான் கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நன்மை மட்டுமே செய்து வருகிறேன். நான் அடிக்கடி கூறுவது போல கலங்காதே, தைரியமாக இரு. இவையெல்லாம் உன்னை என்னுடன் மிக இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். உன்னை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளிலும் இருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன். என் மீது நம்பிக்கை வை. உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் தரவே நான் அவதரித்திருக்கிறேன். இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக சறுக்கலிலிருந்து மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய். உன்னை இகழ்ந்தவர்களும் கைவிட்டவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். கவலை கொள்ளாதே. சத்தியத்திற்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டு தான் இருப்பார்கள். அதை தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். எனவே அச்சொற்களுக்காக நீ வருந்தாதே. மனதைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய இந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை தேவையற்றவர்களிடம் வீணாக்காதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன். சந்தோஷமாக இரு. நாம் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டும் என்பது கூட தேவையில்லை. அவரை நாம் ஆத்மார்த்தமாக நினைத்தாலே போதும். அவர் நம் உயிரோடும் உணர்வோடும் ஓடி வந்து ஒட்டிக்கொள்வார். பொதுவாக நாம் தான் கடவுளை தேடி ஆலயங்களுக்கு செல்வோம். ஆனால் சாய்பாபா தம் பக்தர்கள் அனைவரையும் அப்படி எதிர்பார்ப்பதில்லை. பக்தர்களை வரவழைப்பதற்கு பதில் அவராகவே அவர்களை தேடிச் சென்று விடுவார். அப்பக்தர்கள் நினைத்து பார்க்க முடியாதபடி அத்தகைய அற்புதங்களை பாபா பல தடவை நிகழ்த்தியுள்ளார். மராட்டிய மாநிலம் கண்டேஷ் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பெரிய பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். எல்லா செல்வங்களும் குறைவின்றி இருந்த போதும் கொஞ்சம் மகிழ குழந்தை செல்வங்கள் இல்லாமல் அவர் தவித்து வந்தார். அந்த பணக்காரரின் மனைவி மிக மிக எளிய வாழ்க்கை நடத்தி வந்தார். இறைபக்தி மிகுந்தவர். குழந்தை வரம் கேட்டு மராட்டியத்தில் அவர் போகாத கோவில்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு போய் வந்து விட்டார். பெரும்பாலான ஆலயங்களில் அவரிடம் பரிகார பூஜைகள் செய்ய சொன்னார்கள். அத்தனை பரிகாரங்களையும் சலிப்பே வராமல் அவர் செய்து முடித்தார். ஒரே ஒரு குழந்தை தனக்கு கிடைத்து விடாதா, இவ்வளவு சொத்துக்களையும் கட்டியால ஒரு வாரிசு கிடைத்து விடாதா என்ற ஏக்கம் அவர் மனதுக்குள் புதைந்தபடி இருந்தது. கணவனும் மனைவியும் எத்தனையோ பரிகாரங்கள் செய்த போதும் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவில்லை. இதனால் அவர்கள் விரக்தியில் இருந்தனர். அப்போது ஒரு நாள் ஒரு ஜோதிடர் அந்த கிராமத்துக்கு வந்தார். அந்த பணக்காரரின் ஜாதகத்தை வாங்கி பார்த்த அந்த ஜோதிடர், உங்கள் ஜாதக அமைப்புப்படியும் உங்கள் மனைவி ஜாதக பொருத்தும்படியும் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. ஏனெனில் உங்களுக்கு அந்த பிராப்தத்தை கடவுள் கொடுக்கவில்லை என்று சொன்னார். எனவே குழந்தை வரம் கேட்டு நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பது வீணான முயற்சியாகும். பரிகார பூஜைகள் செய்வதால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்றார்.
இதை கேட்டதும் அந்த பணக்காரர் மேலும் வேதனைக்கு உள்ளானார். அவர் மனைவிக்கோ அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்ணீர் விட்டு கதறி அழுதாள். அவளை யாராலும் ஆறுதல் படுத்த முடியவில்லை. அப்போது அந்த பணக்காரர் வீட்டு வாசலில் துறவி ஒருவர் வந்து நின்றார். வந்த துறவியோ, நீ ஒரு ரொட்டி கொடுத்தால் ஒரு குழந்தை கிடைக்கும் என்றார். திரும்ப உரத்த குரலில் அவர் அதையே சொல்லிக் கொண்டிருந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகே துறவி சொன்னது அந்த பணக்காரரின் மனைவி காதில் விழுந்தது. குழந்தை கிடைக்கும் என்ற வார்த்தை அவளை புத்துணர்ச்சியான சுயநினைவுக்கு வரவழைத்தது. கண்ணீரை துடைத்தபடி எழுந்து வாசலுக்கு ஓடினாள். அங்கு துறவி நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்ததும் அந்த பெண் கை கூப்பி வணங்கினாள். அப்போது துறவி, நீ எனக்கு ஒரு ரொட்டி கொடுத்தால் உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், 4 ரொட்டிகள் கொடுத்தால் உனக்கு 4 குழந்தைகள் கிடைக்கும் என்றார். துறவியின் வார்த்தையால் அந்த பெண் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வீட்டு சமையல் அறைக்குள் ஓடினாள். அங்கிருந்து 4 ரொட்டி துண்டுகளை எடுத்து வந்து துறவிக்கு கொடுத்தாள். ரொட்டி துண்டுகளை பெற்ற துறவி அந்த பெண்ணை ஆசீர்வதித்து விட்டு சென்றார். சில நாட்கள் கழித்தன. பணக்காரரின் மனைவி கர்ப்பம் தரித்தாள். வீடே மகிழ்ச்சியில் மூழ்கியது. 10வது மாதம் அவள் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதன் பிறகு அடுத்தடுத்து 3 குழந்தைகள் அவளுக்கு பிறந்தன. எல்லாமே ஆண் குழந்தைகள். 4 ஆண் குழந்தைகளும் சிங்கார சிங்கங்கள் போல வளர்ந்தனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை பாலைவனம் போல் காட்சியளித்த அந்த பணக்காரரின் வீடு பூத்து குலுங்கும் சோலைவனம் போல மாறியது. சில ஆண்டுகள் கடந்தன. பணக்காரருக்கு குழந்தை பிறக்காது என்று சொன்னாரே அந்த ஜோதிடர் மீண்டும் வந்தார். பணக்காரரின் வீட்டுக்குள் 4 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்ததும் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. இவர்கள் எல்லோரும் யார்? பக்கத்து வீட்டு குழந்தைகளா என்று கேட்டார். அதற்கு பணக்காரர், இல்லை இல்லை, இவர்கள் எல்லோருமே என்னுடைய மகன்கள், என் பிள்ளைகள் என்றார். கடவுள் எனக்கு கொடுத்த செல்வ புத்திரர்கள் என்று பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொன்னார். ஜோதிடர் அதிர்ச்சியில் உறைந்தார். புரியாமல் தவித்தார். அந்த சமயத்தில் சொல்லி வைத்தது போல வீட்டு வாசல் முன்பு அதே துறவி வந்து நின்றார். இப்போதும் அவர், ஒரு ரொட்டி கொடுத்தால் ஒரு குழந்தை கிடைக்கும் என்றார். அந்த குரலை கேட்டதுமே பணக்காரருக்கும் அவர் மனைவிக்கும் பளிரென அந்த துறவியின் நினைவு வந்தது. வீட்டு வாசலுக்கு ஓடினார்கள். அங்கு நின்ற துறவியை பார்த்ததும் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கண்ணீர் மல்க அவர் காலில் விழுந்து வணங்கினார்கள். பிறகு அவர்கள் இருவரும் துறவியை முழு மரியாதையுடன் வீட்டுக்குள் அழைத்துச் சென்றனர். கூடத்தில் அமர வைத்து எல்லா உபச்சாரங்களும் செய்தனர். சாமி, உங்களுக்கு 4 ரொட்டி துண்டுகள் கொடுத்த பிறகு எங்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தன என்று கூறினார்கள். உடனே அந்த துறவி சிரித்தபடி அல்லாஹ் மாலிக் என்றார். அப்போது கூட அந்த தம்பதிகளுக்கு தங்கள் வீடு தேடி வந்து அருள்மழை பொழிந்து கொண்டிருப்பவர் கண்கண்ட தெய்வமான சீரடி சாய்பாபா என்று தெரியவில்லை. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் தான் சாய்பாபாவின் புகழ் மெல்ல மெல்ல பரவத் தொடங்கி இருந்தது. இதனால் தான் அவர்கள் பாபாவை அறியாமல் இருந்தனர். பாபாவை யாரோ ஒரு துறவி என்று நினைத்து கொண்டு உபசரித்தனர். துறவியை முதலில் குளிக்க வைத்தனர். பிறகு புத்தாடை கொடுத்து அணிய வைத்தனர். வாய்க்கு ருசியான சாப்பாடு கொடுத்தனர். அந்த தம்பதியரின் பணிவான இந்த உபசரிப்பால் துறவி மனம் நெகிழ்ந்தார். கணவன், மனைவி மற்றும் 4 குழந்தைகளையும் ஆசீர்வதித்த துறவி, சீரடிக்கு சென்று வாருங்கள் என்று வாழ்த்திவிட்டு சென்றார். இதைத் தொடர்ந்து சீரடிக்கு செல்ல வேண்டும் என்று மனம் உந்துதல் அந்த பணக்காரருக்கு ஏற்பட்டது. சீரடிக்கு எப்படி செல்வது என்று பலரிடமும் கேட்டு விசாரித்து அறிந்து கொண்டார். சில நாட்கள் கழித்து அந்த பணக்காரர் தம் மனைவி, மகன்களுடன் சீரடிக்கு புறப்பட்டு சென்றார். சீரடியில் சாய்பாபா வசிக்கும் துவாரகமாயி மசூதிக்கு சென்றனர். மசூதிக்குள் நுழைந்ததுமே கணவன் மனைவி இருவரும் மின்சாரம் தாக்கியவர்கள் போல அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். அவர்கள் கண்களையே அவர்களால் நம்ப முடியவில்லை. தங்கள் வீட்டுக்கு வந்த துறவியும் மசூதிக்குள் வரும் அச்சு அசல் ஒரே மாதிரியாக இருப்பதை பார்த்து ஆச்சரியத்தில் திக்கு முக்காடினார்கள். தங்கள் வீட்டுக்கு வந்தது சாய்பாபாவா என்பதை உணர்ந்ததும் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பாபாவை வழிபடாமலேயே அவரே தாமாக முன்வந்து, அதுவும் தங்கள் வீடு தேடி வந்து புத்திர பாக்கியம் அளித்ததை நினைத்ததும் அவர்களால் அழுகையை அடக்க முடியவில்லை. கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். அப்படியே பாபாவின் பாதங்களில் விழுந்து அவர் காலடியை தங்கள் கண்ணீரால் கழுவினார்கள். அவர்களை ஆறுதல் படுத்திய சாய்பாபா சிரித்தபடியே அல்லாஹ் மாலிக் என்று கூறி ஆசீர்வதித்தார்.
பாபாவை கண்குளிர பார்த்து தரிசனம் செய்து 4 மகன்களுடன் அந்த தம்பதியர் மசூதியை விட்டு வெளியில் வந்தனர். சீரடியை சேர்ந்த ஒருவரிடம் பாபா எப்போதெல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியில் சென்று வருவார் என்று கேட்டார். அதற்கு அந்த நபர், பாபா எப்போதும் சீரடியை விட்டு அகழமாட்டார், அவர் இந்த ஊரை விட்டு வெளியில் எங்கும் சென்றதே இல்லை என்றனர். இதை கேட்டதும் அந்த தம்பதியர் பிரமிப்பின் உச்சத்துக்கு சென்றனர். சீரடியில் இருந்தபடியே தங்கள் வீட்டுக்கு வந்தது பாபா என்று தெரிந்ததும் அவற்றை அறிந்து வியந்தனர். மசூதியை நோக்கி மீண்டும் ஒரு தடவை கைகூப்பி வணங்கிவிட்டு தங்கள் ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். ஆனால் சிலர் சாய்பாபாவே கதி என்று சீரடி மசூதியில் சரணடைந்து கிடந்தனர். தங்களின் கடைசி மூச்சு வரை அவர்கள் பாபாவிடம் இருந்து பிரியவே இல்லை. பாபாவிற்கு அத்தனை அருள் இருக்கிறது, நல்லதே நடக்கும், சாயிருக்க பயமே. குழந்தையே, உன்னை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. நீ என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சி சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும்பா. நல்லது பண்ணாலும் குறை சொல்றாங்க, கெட்டது பண்ணாலும் குறை சொல்றாங்க. குறை சொல்லிக்கிட்டே தான்ப்பா இருப்பாங்க. ஏன் சாமி, நீ நல்லது நினைச்சா கூட அது தப்பா தான் போகுது. ஆனா நான் ஒன்னு சொல்லவா, அவங்கள எல்லாம் நீ கண்டுக்கவே கண்டுக்காதப்பா. உன் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும் சாமி. வாழ்க்கையில ஜெயிச்சவங்க யாரோ என்னமோ ஏதோ வேணாலும் சொல்லட்டும், உனக்கு உன்னை பத்தி தெரியும்ல, உன் மனசை பத்தி உனக்கு தெரியும்ல. அதனால எதுக்கும் நீ கவலைப்படாம நீ பாட்டுக்கு இரு. யாரும் உன்னை குறை சொன்னாலும் கண்டுக்காம நீ போய்கிட்டே இருப்பா. மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. என்னடா இது வாழ்க்கைன்னு நொந்து போயிருக்க சாமி. நீ மற்றவங்களுக்காக உன்னை மாத்திக்காதப்பா. நீ நீயாகவே இரு. யாருக்காகவும் நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா நீ. ஆனா நீ மற்றவங்களுக்காக உன்னை நீயே மாத்திக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்க சாமி. மற்றவங்களுக்காக உன்னை வாழ வேண்டான்னு சொல்லலப்பா, உனக்காகவும் கொஞ்சம் வாழுன்னு தான் சொல்றேன்ப்பா. நீ எப்போதான் உனக்காக வாழ போற? ஏன் சாமி நீ இப்படி பண்ற? உன் சந்தோஷத்தை மறந்தும் மறைச்சும் அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கப்பா நீ. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்து உன்னுடைய ஒரு வாழ்க்கையும் அவர்களுக்காகவே வாழ்ந்துதான் அர்த்தம் ஆயிடும் சாமி. நீ உன்னையும் கொஞ்சம் பாருப்பா. இந்த வாழ்க்கையே எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவு சோதனைகள், வலிகள், எவ்வளவோ பிரச்சனை இருக்குப்பா உனக்கு. வலியால அழுதுகிட்டு இருக்கப்பா சாமி. வேதனைப்படுற, துடிச்சுக்கிட்டும் இருக்க. கவலைப்படாத சாமி. நீ இப்போது அழுகிற, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம வேதனைப்பட்டு இருக்க சாமி நீ. ஆனா உன் பிரச்சனை எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் சாமி. உனக்கு ஒரு கதை சொல்லவா? எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் அந்த காட்டுக்கு ராஜான்ற ஒரு சிங்கம் தான் இருக்கும். அந்த சிங்கம் அந்த பசிக்காக மட்டுமே அந்த மான்களை இந்த பிரபஞ்சம் படைச்சிருக்கு. அந்த சிங்கத்துக்காகத்தான் இந்த மானை இறைவன் படைச்சிருக்கான்னு அர்த்தம் இல்லை. அப்படி சிங்கத்துக்காகத்தான் இந்த மானை படைச்சிருக்கானா, மானுக்கு ஏன் வேகமா ஓடுற கால்களை படைச்சிருக்காங்க? படைச்சிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான்ப்பா இதுவும். உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கிற எனக்கு அதை சமாளிக்கும் திறனையும் உனக்கு கொடுக்க மாட்டேனா? சொல்லுப்பா. அந்த திறனை நான் உனக்கு முழுசா கொடுத்துருக்கேன். அந்த திறமைய உனக்குள்ள இருந்து நீ வெளி கொண்டு வரணும் சாமி. பிரச்சனைய பார்த்து பார்த்து நீ பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா எப்படிதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும்? பயந்து இப்படியே இருந்தோன்னா அப்படி நம்மளால முடியாதோ என்ற ஒரு ஏக்கம்தான் உனக்கு இருக்கும். இந்த வாழ்க்கையில வாழவே முடியாது சாமி அந்த ஏக்கத்தோட. அதனால பிரச்சனைய பார்த்து பயப்படாம தைரியமாக எதிர்த்து நில்லு சாமி. நான் தான் உன் கூடவே நிக்கிறேன்னு. போராடு. என் மேல நம்பிக்கை வச்சு ஒரு செயலை செய்யும் போது அது கண்டிப்பா ஜெயமா இருக்கும் சாமி. நான் தான் உனக்காக உன் கூடவே எப்போதும் இருக்கிறேனே. கவலைப்படாத சாமி. எதை பத்தியும் நீ கவலைப்படாத. உனக்காகத்தான் நான் இருக்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன்ப்பா, நீ நல்லா இருப்ப, நல்லாவே இருப்ப. நான் இருக்கிறேன் உனக்கு துணையா. நல்லா இருப்ப. ஓம் சாய்ராம். உறங்கும் போதும் எண்ணும் போதும்
எப்பொழுதும் உம்மையே மனதில் துதித்து மகிழும் எங்களை காத்தருளுங்கள் எங்கள் சாய்தேவா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சி அடைய போகிறாய். யார் வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி நீ கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் தக்க பதிலடி கொடுப்பேன். நீ கவலைப்படாமல் இரு. உனக்கு கோபம் வேண்டாம். தினம் தினம் நீ வழிபடும் என்னையே திருடன், பைத்தியக்காரன், பிச்சைக்காரன் என்று சொல்கிறார்கள். அவர்களை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போவதில்லை. அதை போல உன்னை யார் யார் உதாசீனப்படுத்தி பேசினார்களோ அவர்களை பற்றி நீ கண்டும் காணாமல் செவி கொடுக்காமல் இரு. நீ உன் வேலையை பார். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ எதற்காகவும் எல்லளவு கூட நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உடனே பலிக்கும். எனக்கு சில நேரம் மட்டும் கொடு, கொஞ்ச நேரம். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மன உறுதியுடனும் நம்பிக்கையோடும் நீ செயல்படு. உன்னுடைய லட்சியம் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமைகளை செய். நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்பார். இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் போது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் நீ அடைவாய். உலகமே இருள் சூழ்ந்தது போன்று உள்ளதா? இன்னும் எத்தனை நாள் இந்த வேதனையும் துக்கமும் என்ற பல கேள்விகள் உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். வலியின் ஆதங்கத்தையும் நான் உணர்கிறேன். கவலை கொள்ளாதே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய். உன் வாழ்க்கையில் போராடி போராடி நம்பிக்கையையும் பொறுமையையும் இழந்து விட்டேன் என்று கூறாதே. உன் மூச்சை நீ இழந்து விட்டாயா? இல்லையல்லவா? உயிர் வாழ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அதை போலத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையும் பொறுமையும். இழந்து விட்டேன் என்று நீ நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கியுள்ளது. எல்லாவற்றையும் நீ அடைய வாழ்க்கையில் சில நேரம், சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகின்றது. அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் செய்வேன். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நான் நடத்துவேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக வாழ்வாய். நான் வருவேன் உனக்காக. கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் பல அற்புதங்களை காணப்போகிறாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் நீ உடனே தூக்கி எறிந்துவிடு. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் நீ அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே. தோற்பது முக்கியமில்லை. இறுதியில் யார் வெற்றி அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. உனக்கு நான் துணை புரிகிறேன். என்னை உன் நினைவில் கொண்டு வந்தவுடன் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்வேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் காட்சி தருவேன். என் பரிபூரண அருளும் ஆசியும் எப்பொழுதும் உனக்கு உண்டு. என்னுடைய முழு ஆசியையும் கொடுக்க நான் உனக்கு காட்சி தருவேன். ஆனால் எப்படி தருவேன் என்று யோசித்து பார்க்காதே. நீ கண்மூடி தூங்கும் போது உன் கனவில் வந்து நான் காட்சி தருவேன். வாழ்க்கையில் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படுகிறாய். உன் கனவில் தோன்றி உன் கவலைகளுக்கு பதில் கொடுக்க போகிறேன். உன் கனவில் வருவதற்கு முன் நீ இதை மட்டும் செய்துவிட்டு படு. என்னிடம் சொல்லிவிட்டு நிம்மதியாக என் உதியை எடுத்து உன் நெற்றியில் பூசிவிட்டு, சாயப்பா நீங்கள் என் கனவில் வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு படு. உன் கனவில் வந்து உன் கவலைகளை போக்க நான் வழி சொல்கிறேன். என் பதிலை பெற நீ தயாராக இரு. சாய்ராம் என்று நீ எப்போது சொல்கிறாயோ அடுத்த நொடி உனக்கு முன் நான் வந்து நிற்பேன். என்னுடைய